ஏன் ஓட பயிர் பக்கெல்லாம் ஒத்துழைக்க மாட்டியா யாரா உழுகுருக்கு சரி சரி அடுத்த வருஷம் உழுகுருக்கு மாலை போறதுக்கு முருகன் சொல்லு முருகன் அண்ணா ஏதோ அண்ணா போன மாசம் வீட்டு வேலைக்கு ஆதரவு பத்தி போன மாசம் 10,000 ரூபாய் அட்வான்ஸ் வாங்கிட்டு போறீங்க என்னடா ஆச்சு? ஆமா சரி என்ன பண்ண காசு என்ன வேலை அப்படியா வீட்டுல என்ன வேலை அந்த வேலை ஆகாது ஏன் ஜாமானுக்கு நாங்கள் வந்து தேவையில்லாத அப்ப ஜாமான அவளோட குணம் எப்படின்னா அப்படியா போமா மகன் சித்தமா போகணும் போய் உட்காரு போணுமா அவரே வந்து அடியே இவளே யாரா அடியே ஓ அக்கா அக்காவா நான் கூட காஞ்சார் வந்து நான் உனக்கு வா ஐயோ நீ கண்ணியா அதுமாரி ஒய்யா போய்
ஐயோ ஐயோ ஏங்க கொட்டிக்காரங்க அக்காடு முன்ன இவ்வளவு கோவம் வருது சரி சரி வயசுல சின்னவளா இருப்பாங்க இருக்குது அதனால ஓ தங்கச்சி ஓ தங்கச்சியா ஐயோ 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 அப்படி பார்த்தா பொம்பளைங்க என்ன பார்த்தா தங்கச்சி மாதிரி தெரியுதா என்ன அங்க பாக்குறேன் அப்படி முடிச்சு இடுப்புல கட்டுற மாதிரி அவ்வளவு அழகா இருக்கிறேன் அடியே ஆயா ஆயா வேணும்னா ஆயா வயசுக்கே வயசுக்கே வருது அப்படியா வாய்க்கால் சொல்ல ஆமா சொல்ல நாமக்கல் மாவட்டம் இந்த மாதிரி சீலகத்துல போகுது அம்மா அம்மா நானே கூட பார்த்து அம்மாங்க அப்படி மரியாதை சொட்டு போயிருந்தீங்க யாருன்னு தெரியாது முன்ன பின்ன தெரியாது அதனால அம்மான்னு கூப்பிட்டேன் அதனால டாடி தங்கச்சி தங்கச்சி ஏண்டி கீழே தங்கச்சி குசு தங்கச்சி சரி சரி அடியே என்னடி இப்படியெல்லாம் அடுத்த பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க இப்படி எல்லாத்தையும் காய்ச்சிட்டு இருக்கீங்க ஏன் ஒரு அரசு வேணா என்ன பண்ணணும் ஒரு மாணவர்கள் வேணா அடியே இங்க பாரு கீழே கட்டணும்னா முதல்ல என்ன மாதிரி இதெல்லாம் என்ன போடல அழகா கட்டியிருக்கீங்க அடியே உடம்பு கட்டணும் முன்னாடி முதல்ல என்ன பண்ணணும் கொசம் முடிக்கணும் அடி அது இல்லடி மடிப்பெடுக்கணும் மடிப்பெடுத்து அப்படியே இல்லடி அடி முன்னாடி என்னது நீ எப்படி புடவை கட்டுற நான் பாக்குறேன் அப்படியா சரி சரி அடி புடவை கட்டணும்னா முதல்ல முன்னாடி இருக்கிறதெல்லாம் மறைச்சு கட்டணும் இது பூரா மறைச்சிடணுமா எல்லாத்தையும் அவங்களெல்லாம் மறைக்காது முன்னாடி இருக்கிற தளத்தை மறைக்கணும் மறடி அடி தீரை தூக்கி மேல போடுற முண்டை போய் அடியே பாரு இதுங்க தெரியல ஒண்ணுங்க தெரியல அப்படியே நில்லு நான் கட்டு விடுறேன் போச்சு மாத்து போன பாடி ரெடி அடி நூத்தி போனேன் அது போல மூஞ்ச காட்டுறாங்க மூஞ்சி தெரியாத போஸ்ட்மார்ட்டம் பண்ணிக்கிறாங்களே எங்க எங்கடி போயிட்டா அடி யாரு முன்ன என்னோட நீ அழகா இருக்கிறியா ஏன் தாத்தா அழகு ஊர்ல யாராவது கேளு எப்படியும் அர்த்தம் பால் குடிச்சு நீ கம்மனு படுக்க போற ரொம்ப நாத்தடிக்குது அதனால பாத்ரூம்ல குளிச்சிட்டு வா சரியா என்ன மயிருங்க நான் இப்பதான் குளிச்சேன் பக்கமா எப்ப குளிச்சா இப்பதான் எவ்வளவு நாள் அடி ஆகுது பக்கமா தான் குளிச்சேன் ஒரு 10 நிமிஷம் இருக்குமா அது இப்பதான் ஒரு அரை மணி நேரம் இருக்குமா அது இப்பதான் இப்பதான் அடி இப்பதான் குளிச்சது 5 நிமிஷம் இருக்குமா அது இப்பதான் அடி எப்படி சொல்ற குண்டா எப்படி சொல்லு தீபாவளிக்கு தான் குளிச்சேன் சரி வீட்டு வேலையெல்லாம் நல்லா செய்வியா வீட்டு வேலை பாத்திரம் கழுவுவியா 10 பாத்திரம் கழுவுவியா நானும் ஒண்ணு 10 பாத்திரம் மட்டும் தான் கழுவுவேன் அதுக்கு மேல 10 11 12 13 இந்த பாத்திரம் மட்டும் கழுவ மாட்டேன் 10 பாத்திரம் அளவா 10 பாத்திரம் மட்டும் தான் கழுவுவேன் அடியே முதல்ல காலையில எந்திரிச்சோன்னே என்ன பண்ணணும் தூங்கி எந்திரிச்சு முதல்ல சாடி போடணும் அதெல்லாம் கரெக்டா போயிருவேன் அடியே அதனால இனிமே குளிச்சிட்டு வா அங்கே நிக்கிறேன் உனக்கு காத்து இருக்கிறேன் ஓடி உள்ள என் புருஷன் சொல்லிட்டேன் ஓடியே அதுக்கு
என்னடி உள்ள போறதுல வர போறல என்னடி அழகா இருக்கிறன்னு கூப்பிட்டேன். அப்படி இப்படி சுட்டுங்க நீங்க சரி சரி. என்ன மாதிரி மோசமான பொம்பளை இப்ப ஏரியாவிலே பாத்துக்க முடியாது. ரேட்டி இவ்வளவு கோவப்படுற? எப்பவுமே கோபக்காரி. வயிற்று நிறைய தின்னுட்டியோ? அடி அடி அழகா இருக்கிறேன். வாயால ஏதாவது பாட்டு பாடி சொல்லடி. பாட்டு பாட்டு நான் பாடுறேன்னு வச்சுக்க. நான் பாடி போட்டுனா மத்தளக்காரர் கொள்ளக்காரர் பொட்டிக்கார 3 பேரும் செத்து போயிடுவான். பாடு 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 பாடி பாடி பாணியா? அதனால இங்க பாரு, அப்படி இருந்தாலும் போனால் போகட்டும். கை பூஜை முடிஞ்சு போது அடியே, பேசக்கூடிய வீழ்வார்த்தைகள் போனால் போகட்டும். அப்படி இருந்தாலும் தேவலோகத்தில் குடினால் தேவசபை, இப்படி பூலோகத்தில் குடினால் புண்ணியமான ராசுரி. இந்த ராசுரிக்கு கலைக்குழுவின் சார்பாக முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரியும். அப்படி இருந்தாலும் நான் வேட விட்டு வெளிவதற்கு சொன்னாங்க. அருமை தம்பியாகிய பேரு தம்பிக்கிறே மாமா மாமாவா? அருமை மாமாவாகிய மாமா ஐ லவ் யூ பாபா. ஐ லவ் யூ டு. கூத்து முடிச்சுட்டு காலைல 5 மணிக்கு மேல கூட்டு போயிருக்கு. அது பேச ஆரம்பிச்சு ஆளு இன்னும் யாருன்னா மாமா கவி. நம்ம அருமை மாமா கவி மாமா. அந்த மாமன் என்னையும் குடிச்சாத்துற என் பொறுத்த இங்க குத்துக்கணும் எப்படி ஓய்வு விலகிறதோ அது மட்டுமல்ல, கூத்த பார்க்க அனைத்து நல்ல வளங்களும் அவர்களது குடும்பமும் தாயும் கோபுரம் எப்படி ஆண்டுக்காண்டு ஓய்வு விலகிறதோ அது போல அவர்கள் புரியும் வளர வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திக்கின்றேன். ராமத்தையும் மகாபாரத ஒரு காலத்துல வெளிச்சக்கூடிய நான் முந்தபடியா நான் வைக்கிறேன் சொல்றேன். இன்னும் யாருன்னா ரூபாய் 20 பின்வழிக்கலாம்.